அனைவருக்கும் வணக்கம். சிம்மராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜூன் மாதம் 30ஆம் தேதி முடிவதற்குள் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீரும். யாராலும் தடுக்க இயலாது. அந்த வகையில் சிம்மராசினியர்களுக்கு இக்காலகட்டங்கள்ல என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூன் மாதம் 30ஆம் தேதி முடிவதற்குள் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, மேஷத்தில் சுக்கிரனும், மிதுனத்தில் சூரியன், குரு, புதன் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. அதே போல சிம்மத்தில் கேதுவும் செவ்வாயும், கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக சிம்மராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில சிம்ம ராசியை சேர்ந்த மகம், பூரம், உத்திரம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதம் 30ஆம் தேதி வரை உள்ள தருணங்கள்ல குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது, சிம்மராசினியர்களுக்கு ராசிநாதனான சூரியன் 11 இருப்பதும், புதன் ஆட்சி பெற்று இருப்பதும், புதன் தன குடும்ப அதிபதியாக இருப்பதும் அற்புதமான ஒரு அமைப்பு என்றுதாங்க சொல்ல வேண்டும். சிம்மராசினியர்களுக்கு இது நல்ல ஒரு நேரம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். குருவும் லாபஸ்தானத்தில் இருக்கிறார். அவருடைய பார்வை பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் பதிவதால் எதிர்பார்த்த விஷயங்கள் தாமதமின்றி சிறப்பாக நடைபெறக்கூடிய ஒரு தருணமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. 7ஆம் இடத்தில் உள்ள ராகு சனி தோஷத்தையும் குரு பார்வை குறைக்குதுங்க. பாக்கியஸ்தான சுக்கிரன் நல்ல ஒரு அமைப்புங்க. அது மட்டும் இல்லாம பொருளாதார மேம்பாட்டை காண்பிப்பது, எடுத்த முயற்சியில் வெற்றி பெற இருப்பது என்பது என தொடர்ந்து உங்களுக்கு முன்னேற்றங்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாரமாதான் இந்த அடுத்த 14 நாட்கள் அமைஞ்சிருக்குது. சந்திக்க வேண்டிய நபர்கள் உங்களை சந்திப்பாங்க. அந்த சந்திப்பு உங்களுக்கு உதவிகரமாக இருக்குங்க. வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்திகள் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமா தான் அமைஞ்சிருக்குதுங்க. காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த வாய்ப்புகள், சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. எண்ணற்ற முன்னேற்றங்கள் நிறைந்த ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு உறுதியளிக்குதுங்க. அதே போல் சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் சனி ராகு இணைவு என்பதாலும், அதோடு செவ்வாயும் பார்ப்பதாலும் கணவன் மனைவியினுடைய ஆரோக்கிய பிரச்சனைகளை குறித்து முன்னெச்சரிக்கையுடன் இருக்க வேண்டுங்க. வாய் தகராறுகள் மனக்கசப்பை தரும் என்பதால் உணர்ச்சி வசப்பட்டு பேசி விரோதத்தை வளர்த்து கொள்ள வேண்டாங்க. ராசியில் செவ்வாய் கேது இணைவு, சனி பார்வையும் இருப்பதால் பிரயாணங்களில் கவனம் தேவை. நீங்களே வண்டியை ஓட்டும் போது அதிக ஜாக்கிரதையாக ஓட்டுங்க. இரவு பயணத்தை தவிர்ப்பது மிக மிக நல்லது என்பது கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூன் மாதம் 30ஆம் தேதி முடிவதற்குள் குடும்ப பொறுப்புகள் சம்பந்தமாக அலைச்சலும் கவலையும் அதிகரிக்கும். கலத்திரஸ்தானத்தில் சனி பகவான் அமர்ந்திருப்பதால் மனைவியினுடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது நல்லது. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி சிகிச்சை பெறுவது நல்லதுங்க. நெருங்கிய உறவினர்களுடன் ஏற்பட்டு வந்த பகையுணர்ச்சி நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. திருமண சம்பந்தமான முயற்சிகள்ல இழுபறி நிலை நீடித்து வந்த நிலையில இந்த ஜூன் மாதம் 30ஆம் தேதி முடிவதற்குள் நல்ல ஒரு வரன் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் ஆடை ஆபரண சேர்க்கை, புதிதாக சொத்து வாங்கும் யோகம் என எதிர்பாராத பல முன்னேற்றங்களும் நிறைந்த ஒரு தருணமா தான் அமைஞ்சிருக்குதுங்க. இதனால் இந்த வாரங்களுடைய ஆரம்பத்திலிருந்தே திட்டமிட்டு செலவு செய்வது, பிறர் உதவியை நீங்கள் நாட வேண்டிய அவசியம் இருக்காது என்பதை தெளிவுபடுத்துது. பெண் அல்லது பிள்ளை ஒருவருடைய உத்தியோக பிரச்சனை மன நிம்மதியை பாதிக்குங்க. சிலருக்கு பூர்வீக சொத்து ஒன்று கைவிட்டு போகும்
அவற்றை கொடுத்துவிட்டு புதிதாக சொத்து வாங்கும் யோகமும் உண்டு என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குதுங்க. இக்காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. சிறந்த முன்னேற்றங்கள் நிறைந்த ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குது. அதே போல வெளிநாடு செல்ல வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் அதற்கான முயற்சிகளையும் மேற்கொள்ளலாங்க. பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. அதே போல் சிம்ம ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் தொழில் ஸ்தானத்தில் குரு அமர்ந்திருக்கும் இத்தருணத்தில் சனி, சூரியன், ராகு ஆகியோரும் அனுகூலமாக இல்லைங்க. உங்கள் அன்றாட பொறுப்புகள்ல கவனமாக இருப்பது மிகவும் அவசியங்க. மேலதிகாரிகள், சக ஊழியர்கள் ஆகியோருடன் பழகுவதில் சிறிய எச்சரிக்கையாக நடந்து கொள்வது மிக மிக அவசியங்க. ஆரோக்கிய குறைவு காரணமாக இந்த ராசியில் பிறந்துள்ள பலர் அடிக்கடி விடுப்பில் செல்ல வேண்டிய ஒரு நிலை இருக்குது. சிம்ம ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் சம்பந்தப்பட்ட கிரகங்கள் அவ்வளவு சாதகமாக இல்லைங்க. சந்தை நிலவரம் அடிக்கடி மாறிக்கொண்டே இருப்பதால் சரக்குகளுடைய விலைகளை நிர்ணயிப்பதில் பிரச்சனைகள் உண்டாகும். கூடுமான வரையில் கடனுக்கு சப்ளை செய்வதில் குறைத்து கொள்வது உங்களுடைய எதிர்காலத்திற்கு மிகவும் அவசியங்க. விற்பனை விஸ்தரிப்பு திட்டங்கள் ஒத்தி போடுவது மிக மிக முக்கியங்க. ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாடுகளிலிருந்து வர வேண்டிய பாக்கிகளை வசூல் செய்வதில் பிரச்சனைகள் ஏற்பட்டு அதற்கு காரணமாக உலக அரங்கில் ஏற்பட்டு வரும் அரசியல் மற்றும் இராணுவ நடவடிக்கைகளே ஆகும். இதனால் எண்ணற்ற முன்னேற்றங்களும் ஏற்பட இருக்குது. அதே போல சிம்ம ராசியை சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் கலைத்துறையை தன் பிடியில் வைத்து கொண்டுள்ள சுக்கிரன் இக்காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு அனுகூலமாக சஞ்சரிக்கிறார். அஷ்டமஸ்தானத்தில் ராகுவும் ஜீவனஸ்தானத்தில் குருவும் நிலை கொண்டிருப்பதால் வாய்ப்புகள் வந்தாலும் பல பிரச்சனைகளாலும் உடல் உபாதைகளாலும் அந்த வாய்ப்புகள் ஏற்றுக்கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டு வந்த நிலையில இனி வரும் காலங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்தி கொள்வதற்கான முயற்சிகள்ல வெற்றி கிடைக்க இருக்கு. இதனால் வருமானமும் அதிகரிக்க இருக்குதுங்க. அதே போல் புது புது படங்கள்ல நீங்கள் நடிக்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்களை தேடி வர இருக்கு. அதே போல் சிம்ம ராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வி முன்னேற்றம் நீடிக்கிறது. படிக்க உட்கார்ந்தால் சோர்வும் சோம்பலும் மேலிடுங்க. மனதை தவறான எண்ணங்கள் ஆக்கிரமிக்கும். தினமும் காலை மாலை இரு வேளைகளிலும் கல்வி தேவியான ஸ்ரீ சரஸ்வதியையும் ஸ்ரீ அனுமனையும் பூஜித்து வாங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும். அதே போல சிம்ம ராசியை சேர்ந்த விவசாய துறையினருக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது விளைச்சல் திருப்திகரமாக இருக்குங்க. சந்தையில் உங்களுடைய பொருட்கள் நீங்கள் எதிர்பார்க்கும் விலையை விட சற்று குறைவான விலைக்கே விற்பனையாகும். நிதி நிறுவனங்களுடைய ஆதரவு உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க, கை கொடுக்குங்க. அது மட்டும் இல்லாம இதனால் உங்களுடைய பழைய கடன்களை நிம்மதி பெற வழிபிறக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைஞ்சிருக்கு. அதே போல் சிம்ம ராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் பெண்மணிகளின் நலன்களை பாதுகாக்கும் குரு மற்றும் சுக்கிரன் ஆகிய இருவருமே இக்காலகட்டம் முழுவதுமே அனுகூலமாக இருப்பதால் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அலுவலகத்தில் தாங்கள் உண்டு தங்களுடைய பணிகள் உண்டு என்று அனைத்திலிருந்து விலகி இருப்பது மிக மிக நல்ல பலனை அளிக்கும் என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது. கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது திருநள்ளாறு, திருநாகேஸ்வரம், காளஹஸ்தி, நாகமங்கலா இவற்றில் ஏதாவது ஒரு திருக்கோவில் தரிசனம் மிகச்சிறந்த பரிகாரமா அமைதுங்க. இயலாதவர்கள் திருக்கோவில்களை மனதளவில் தியானித்து மாலையில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.